இயேசுவின் குரல் ஊழியம் வழங்கும் அனுதின நமது ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான நல்ல வேளைக்காக இரட்சகராகிய இயேசுவை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அதிகமாய் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த அருமையான நல்ல நாளிலே அவனுடைய வார்த்தையை கேட்கும்படி வாஞ்சையோடு இருக்கிற உங்கள் அனைவருக்கும் அதிசீக்கிரத்தில் வரப்போகிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனது அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜாக்கிரதை என்கிற தலைப்பிலே நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிறோம். ஜாக்கிரதைக்கு எதிர்ப்பதம் அஜாக்கிரதை. ஆம், அஜாக்கிரதையை ஒருவன் வாகனத்தை ஓட்டுவானையானால் அவன் விபத்தை சந்திக்க நேரிடும். அதே போலதான் தன்னுடைய வாழ்க்கையிலே அஜாக்கிரதையாக இருப்பானேயானால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உண்மை இல்லாமல், ஜெபம் இல்லாமல், பரிசுத்தம் இல்லாமல், தேவனை தேடாமல், குடும்ப ஜெபம் செய்யாமல் தன்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுவானேயானால் அவனுடைய வாழ்க்கை அஜாக்கிரதையான ஒரு வாழ்க்கை தான். நான்காவதாக வேதம் சொல்லுகிறது ஜாக்கிரதையுள்ளவனுடைய பொருள் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆகையினாலே தான் நீதிமொழிகள் 12:27 ஜாக்கிரதையுள்ளவனின் பொருள் அருமையானது என்று வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே எத்தனையோ பேருடைய வாழ்க்கையிலே பொருட்களை தேட வேண்டும் என்று அதிகமாய் வாஞ்சிக்கிறதுண்டு, அதிகமாய் ஆசைப்படுவதுண்டு. அதை குறித்து நாம் நினைக்கும் பொழுது பேராசை பெருநஷ்டமாயும் மாறிவிடுகிறது என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் ஜாக்கிரதை உள்ளவனின் பொருள் மிகவும் அருமையானது என்று, அது பாதுகாப்பானது என்று, அது ஆசீர்வாதமானது என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. ஆகையினாலே தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் நாம் பார்க்கும் பொழுது நீதிமொழிகள் 13:11 வஞ்சனையாய் தேடின பொருள் குறைந்து போகும் என்று நாம் பார்க்கிறோம். ஆம், வஞ்சனையினால் இன்றைக்கு பொருளை சம்பாதிக்கிறவர்கள் அநேகர் உண்டு. கள்ளத்தராசுகள், கள்ளத்தனமாக ஏமாற்றுதல், பொய் பேசி சம்பாதிக்குதல். அதே வேளையில் நாம் பார்க்கிற பொழுது கள்ளத்தனமான சொந்த சகோதரனை சகோதரிகளை ஏமாற்றி தங்களுடைய வாழ்க்கையிலே பொருளை சம்பாதிப்பது, ஆஸ்தியை சம்பாதிப்பது, இது எல்லாம் அருமையானவர்களே வேதம் சொல்லுகிறது மிக அருமையாக. வஞ்சனையான தேடின பொருள் குறைந்து போகும். ஆம், எந்த வழியாய் பொருள் வந்ததோ அந்த வழியாகவே அது போய்விடும். ஆம், இன்றைக்கு அநியாயமாய் நாம் தேடின பொருள் அருமையானவர்களே அது நம்மை அறியாமலேயே நம்மை விட்டு போய்விடும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆகையினாலே தான் வேத புஸ்தகம் சொல்லுகிறது நீதிமொழிகள் 15:16 சஞ்சலத்தோடு கூடிய அதிக பொருளிலும் கர்த்தருக்கு பயப்படும் கொஞ்ச பொருள் உத்தமம் என்று பார்க்கிறோம். ஆம், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சஞ்சலத்தோடு கூடிய அதிக பொருள், பயந்து 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 அருமையானவர்களே உலகத்துக்கு பயந்து, அதிகாரிகளுக்கு பயந்து, அன்று மற்றவர்களுக்கு பயந்து, ஊராருக்கு பயந்து, வருகிற நம்முடைய வியாபாரத்துக்கு வருகிற கஸ்டமர்களுக்கு பயந்து, ஏதோ பல விதங்களில் பயந்து பயந்து சம்பாதிக்கின்ற அந்த பொருள் பார்க்கும் பொழுது அது சஞ்சலத்தோடு கூடிய பொருள் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் கர்த்தருக்கு பயப்படும் பயத்தோடு சம்பாதிக்கிற கொஞ்ச பொருள் என்று நாம் பார்க்கிற பொழுது அது உத்தமமானது என்று நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கையிலே சஞ்சலத்தோடு கூடிய பொருளிலே நாம் சஞ்சலப்பட வேண்டாம். அருமையானவர்களே, நாம் துக்கப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். உண்மையோடு நாம் சம்பாதிப்போமானால் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறது. அதே வேளையிலே வேதத்தில் பார்க்கும் பொழுது ஏசாயா 55:2 திருப்தி செய்யாத பொருளுக்காக ஏன் உங்கள் பிரயாசங்களை நீ பிரயாசப்படுகிறாய், பிரயாசங்களை செலவழிப்பானேன். ஆம், இன்றைக்கு திருப்தி செய்யாத பொருளுக்காக மனிதன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் அருமையானவர்களே பல விதங்களில் பிரயாசப்பட்டு பார்க்கிறான். பல விதங்களில் பிரயாசப்பட்டு பார்த்தும் அவனுடைய வாழ்க்கையிலே அதிகமாய் கண்விழித்து தேடியும், அதிகமாய் பிரயாசப்பட்டும், அதிகமாய் ஓடி உழைத்தும் அருமையானவர்களே ஒன்றும் காண முடியாத வேதனைக்குரியதாய் காணப்படுகிறது. ஏனென்றால் திருப்தி செய்யாத பொருளை
நீ தேடி போகாதே. திருப்தியை தரக்கூடிய இயேசுவை தேடுவாயானால் அவர் திருப்தி செய்யக்கூடிய பொருளை உனக்கு ஆஸ்தியை தந்து உன்னை ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக்குவார். ஆகையினாலே தான் வேத புஸ்தகத்தை நாம் கண்ணோக்குகிற பொழுது பிரசங்கியின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் பார்க்கிற பொழுது பொருள் பெருகினால் அதை தின்கிறவர்களும் பெருகுகிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பொருள் பெருகுகிறதோ அந்த அளவிற்கு அதை தின்கிறவர்களும் நம்முடைய வாழ்க்கையில் பெருகுகிறார்கள். குடும்பத்தில் பெருக ஆரம்பித்து விடுவார்கள். நம்முடைய இனத்தார் பெருக ஆரம்பித்து விடுவார்கள். நம்முடைய ஜனத்தார் பெருக ஆரம்பித்து விடுவார்கள். நம்மோடு கூட உடன் பிறந்தவர்கள் அருமையானவர்களை பெருக ஆரம்பித்து விடுவார்கள். நம்முடைய நண்பர்கள் பெருக ஆரம்பித்து விடுவார்கள். ஆம், எப்பொழுது பணம் நம்முடைய வாழ்க்கையில் பெருகுகிறதோ, செல்வம் பெருகுகிறதோ, அதே போல அருமையானவர்களே, அதாவது தேன் இருக்கின்ற இடத்துல எறும்புகளும் ஈக்களும் வருவது போல, இனிப்பு இருக்கிற இடத்துல எறும்புகளும் ஈக்களும் பூச்சிகளும் வருவது போல, ஆம், உன்னுடைய செல்வத்தை தேடி, உன்னை தேடி அல்ல, உன்னுடைய செல்வத்தை தேடி வருவார்கள். ஆனால் பிற்காலத்தில் அவர்கள் எங்கே போகிறார்கள் என்பது உனக்கே தெரியாது. ஆகையினாலே தான் வேத புஸ்தகத்தை நாம் கண்ணோக்குகிற பொழுது நீதிமொழிகளின் புஸ்தகம் 24:4 அறிவினால் சகலவித பொருளும் பெருகும் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தரை அறிகிற அறிவினால், அருமையானவர்களே, ஐஸ்வர்ய சம்பன்னராகிய கர்த்தரை அறிகிற அறிவினால் நம்முடைய பொருள் பெருகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், ஏனென்று சொன்னால் அவர் தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியின் தேடுங்கள், எல்லாவற்றையும் நான் கூட கொடுப்பேன் என்று மத்தேயு 6:33 சொன்னார். ஆகையினால் தேவனுடைய ராஜ்யத்தை தேடும் பொழுது எல்லாவற்றையும் அவர் கூட கொடுக்க காத்திருக்கிறார். ஆகையினாலே தான் வேத புஸ்தகத்தை கண்ணோக்குகிற பொழுது வேதம் சொல்லுகிறது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 13வது வசனத்திலே, ஒருவன் தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய முடியாது. ஆம், இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே தேவனுக்கும் ஊழியம் செய்ய வேண்டும், அதே வேளையிலே அருமையானவர்களே உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி பலர் எண்ணுகிறார்கள். ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் யாருக்காக நீங்கள் ஊழியம் செய்கிறீர்கள்? யாருக்காக நாம் உழைக்கிறோம்? யாருக்காக நாம் ஓடுகிறோம்? நாம் ஓடினதும் பிரயாசப்பட்டதும் கிறிஸ்துவின் நாளிலே வீணாய் போகாதபடிக்கு நாம் கர்த்தருக்காக நாம் செய்வோமானால், கர்த்தருக்காக உழைப்போமானால் நிச்சயமாகவே அவர் எல்லாவற்றையும் கூட கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆகையினாலே தான் வேத புஸ்தகத்திலே சங்கீதம் 104:24 கர்த்தாவே, பூமி உமது பொருளினால் நிறைந்திருக்கிறது என்று பார்க்கிறோம். இந்த பூமி அவருடைய பொருளினால் நிறைந்திருக்கிறது, அவருடைய ஆஸ்தியினால் நிறைந்திருக்கிறது, அவருடைய ஆசீர்வாதத்தினால் நிறைந்திருக்கிறது. ஏனென்று சொன்னால் பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனபடினாலே இந்த பூமியிலே அருமையானவர்களே, உன் தேவன் உன்னை ஜாக்கிரதையுள்ள பொருளினால் நிறைத்து உன்னை ஆசீர்வதித்து, உன்னுடைய பொருளை அருமையான பொருளாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன்னை அருமையும் பெருமையுமானவனாய் மாற்ற வேண்டும் என்று சொன்னால், அருமையானவர்களே, நிச்சயமாகவே வேதம் சொல்லுகிற அந்த வார்த்தையை பார்க்கும் பொழுது, கர்த்தாவே, பூமி உமது பொருளினால் நிறைந்திருக்கிறது. ஆண்டவருடைய பொருள்தான் எனக்கு தேவை. அவருடைய கர்த்தருடைய ஆசீர்வாதமே நமக்கு ஐஸ்வர்யத்தை தரும். அவர் அதனுடைய வேதனையை கூட்ட மாட்டார் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆகையினாலே தான் வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 3:9 உன் சகல பொருளாலும் முதற் பலனாலும் நீ தேவனை கனம் பண்ணு என்று பார்க்கிறோம். ஆம், நம்முடைய சகல பொருட்களாலும், சகல ஆஸ்தியினாலும், அதே வேளையிலே அருமையானவர்களே நம்முடைய முதற் பலன்களாலும் தேவனை என்ன செய்ய வேண்டுமா? நாம் கனம் பண்ண வேண்டும். தேவனை எந்த அளவிற்கு நம்முடைய பொருட்களால் கனம் பண்ணுகிறோம் அதை யோசித்து பார்க்க வேண்டும். தேவன் கொடுத்திருக்கிறார். ஆம், யோபு சொல்லுகிறான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே கொடுத்தவரை மறந்து விடுகிறார்கள். கொடுத்ததை பிடித்து கொண்டு இன்றைக்கு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இது வேதனையான ஒரு காரியம்தான், துக்கமான காரியம்தான். கொடுத்தவரை மறந்து விடுகிறார்கள், கொடுத்ததை பிடித்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு வேதனையும் வெட்கத்தையும் துக்கத்தையும் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையினாலே தான் அருமையானவர்களை வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 139:17 உமது ஆலோசனைகள் எத்தனை அருமையானது என்று நாம் பார்க்கிறோம். ஆம், இந்த உலகத்தில் நாம் பொருளை சம்பாதிக்கிறதற்கு, ஆஸ்தியை சம்பாதிக்கிறதற்கு,
அருமையானவர்களே, அவருடைய ஆலோசனைகள் மிகவும் நமக்கு அருமையானது. அதனாலே தான் ஜாக்கிரதையுடன் உள்ளவருடைய பொருள் அருமையானது என்று நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே தான் வேத புஸ்தகத்தை கண்ணோக்குகிற பொழுது 1 சாமுவேலின் புஸ்தகம் 26:21 என் பிராணன் உமது பார்வைக்கு அருமையானது என்று தாவீது சொல்லுகிறார். ஆகையினாலே இந்த அருமையான நல்ல நாளிலே அருமையானவர்களே, நாம் இந்த பொருளையும் ஆஸ்தியும் சம்பாத்தியத்தையும் நாம் மிகுதியாய் தேடினாலும் நம்முடைய பிராணன் அருமையானது. ஆம், இந்த பிராணன் போனால் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றும் அனுபவிக்க முடியாது. ஆனபடினாலே தான் வேதம் சொல்லுகிறது மிக அருமையாக, சங்கீதம் 49:9 அவர்கள் ஆத்தும மீட்பு அருமையானது என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா மீட்புக்கும் மேலான ஒரு மீட்பு ஆத்தும மீட்பு. இந்த உலகத்தில் சம்பாதித்து வைத்து வேடிக்கை பார்த்து அழகு பார்த்து வீட்டை கட்டி மாளிகையை கட்டி கோட்டையை கட்டி எல்லாவற்றையும் நாம் அழகு பார்க்கலாம், உண்மைதான், நான் இல்லை என்று சொல்லவில்லை. நம்முடைய தேவைக்கு நம்முடைய குடியிருப்புக்கு எல்லாவற்றையும் செய்வதில் தவறு இல்லை. ஆனால் நம்முடைய திராணிக்கு மீறி தேவனுடைய நாமத்துக்கு மகிமையற்ற நிலையில் நாம் செய்யும் பொழுது அருமையானவர்களே, அது வேதனையும் வெட்கத்துக்கும் உரியது. அது நம்முடைய ஆத்மாவுக்கு துக்கத்தை தரக்கூடியது. அதனாலே தான் அவர்கள் ஆத்தும மீட்பு அருமையானது. இந்த ஆத்தும மீட்பிலே நாம் ஜாக்கிரதையோடு கூட காணப்பட வேண்டும். ஆகையினாலே தான் அருமையானவர்களை 1 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் பார்க்கிற பொழுது இயேசு கிறிஸ்துவின் நீதியால் அருமையான விசுவாசத்தை பெற்றவர்கள் என்று நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நீதியால் அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அதே வேளையிலே அருமையானவர்களே, அந்த அருமையான விசுவாச வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒன்று. விசுவாசமே நம் ஜெயமே. அது விலைமதியாத ஒரு பொக்கிஷம் என்று சொல்லப்படுகிறது. அந்த விலைமதியாத பொக்கிஷத்தை நாம் இழந்து விடக்கூடாது. ஆகையினாலே தான் வேத புஸ்தகத்திலே அதே 1 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 4வது வசனத்திலே மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். தேவன் சொல்லுகிறார், நான் உனக்கு மகா மேன்மையுமாம் அருமையுமான வாக்குத்தத்தங்களை நான் உனக்கு அருளி இருக்கிறேன் என்று தேவாதி தேவன் சொல்லுகிறார். அந்த அருமையான வாக்குத்தத்தங்களை தேவன் நமக்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆமென்றும் ஆமெனென்றும் நமக்கு வைத்திருக்கிறார். நாம் அப்படியே நாம் ஜெபிப்போமா? எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளிலே ஜாக்கிரதையுள்ளவனுடைய பொருள் அருமையானது என்று உடைய வார்த்தை சொல்லுகிறது. நாங்கள் ஜாக்கிரதை இல்லாமல் எங்களுடைய வாழ்க்கை நடந்ததினாலே ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, எங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை. நாங்கள் ஜாக்கிரதையோடு ஜெபிக்காததினாலே எங்களுடைய வாழ்க்கையில் ஜெயம் இல்லை. நாங்கள் ஜாக்கிரதையோடு குடும்ப ஜெபம் பண்ணாததினாலே எங்கள் குடும்பத்துக்குள்ளே சமாதானம் இல்லை. நாங்கள் ஜாக்கிரதையோடு உம்முடைய வசனத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லாததினாலே ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளின் சமாதானம் எங்களுடைய வாழ்க்கையில் இழந்து போய் நிற்கிறோம். பலவிதமான வியாதிகளும் வேதனைகளும் வருத்தங்களும் கண்ணீரும் கடனும் நெருக்கடியும் போராட்டமும் ஆண்டவரே, பிள்ளைகளின் திருமண காரியத்தில் குழப்பங்களும் திருமணமாகி ஆண்டவரே வாழ்க்கையிலே பிரச்சனையோடு இருக்கிற பிள்ளைகளும் இன்றைக்கு வேதனையோடு துக்கத்தோடு கூட ஆண்டவரே காணப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே காரணம் என்ன? நாங்கள் ஜாக்கிரதையுள்ள பொருள் அருமையானது. ஆம், ஜாக்கிரதையுள்ள ஆத்துமா அருமையானது. ஆண்டவரே, இந்த உலகத்திலே நாங்கள் உமக்காக எங்களுடைய முதற் பலன்களையும் ஆஸ்தியையும் ஐஸ்வர்யத்தையும் உமக்கென்று நாங்கள் கொடுத்து உடைய நாமத்துக்கு மகிமையாய் நாங்கள் ஜீவித்து ஆண்டவரே, உடைய ராஜ்யத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, உடைய ராஜ்யத்தில் நாங்கள் காணப்படத்தக்கதாக, அந்த மேலான ராஜ்யத்தின் சந்தோஷத்தை, பரலோக ராஜ்யத்தின் சந்தோஷத்தை எங்களுக்கு பரத்திலிருந்து நீர் அருளி ஆசீர்வதிப்பதற்காக எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன். ஊழியத்தின் அனுதின மன்னாவை தினமும் கேட்டு பயனடைய சப்ஸ்கிரைப் பண்ணவும். நோட்டிஃபிகேஷன் பெற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணவும். ஜெப உதவிக்கு பிரதர் எஸ். ஜெபஸ்டின், ஜீசஸ் வாய்ஸ் மினிஸ்ட்ரீஸ், நம்பர் 376 பாரதியார் ரோட், காரைக்கால், பாண்டிச்சேரி ஸ்டேட், இந்தியா. பின்கோட் 609602. மொபைல் நம்பர் 9443875298. God bless you.